சரி, இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ஞாபகம் இருக்கா? இந்த குளோபல் லெவல்ல கிளைமேட் சேஞ்ச சரி பண்றதுக்கு, கிளைமேட் சேஞ்ச டேக்கிள் பண்றதுக்கு வருஷம் வருஷம் ஒரு மீட்டிங் நடக்கும்ல. இந்த வருஷம் எத்தனாவது மீட்டிங் நடந்துச்சு? 30th மீட்டிங்கா? ஸோ எல்லா கண்ட்ரியோட மீட்டிங் என்னது? கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ் ஆஃப் எல்லா கண்ட்ரீஸ். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30th மீட்டிங். இந்த மீட்டிங் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பட் இந்த மீட்டிங்ல பிரேசில் முன் வச்ச ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி இப்ப பார்க்க போறோம். ஏன் பிரேசிலை பத்தி பார்க்குறோம்? இந்த 30th மீட்டிங் நடந்தது வந்து பிரேசில்ல. ஸோ பிரேசில் தான் 30th மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த மீட்டிங்ல அவங்க முன் வச்ச ஒரு முக்கியமான டாபிக் தான் டீடைல்டா பார்க்க போறோம். சரி, நான் வழக்கமா சொல்றேன், அடிக்கடி சொன்னதான் அகைன் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டியது ஃபேக்ட்ஸ் கிடையாது. நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் வந்துடும். அந்த ஃபேக்ட்ஸை பிரசென்ட் பண்றதுக்காக அந்த கிளாஸ் கிடையாது. இந்த காலகட்டத்தில் ChatGPT வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இப்ப ஃபேக்ட்டும் கிடைச்சிரும் அண்ட் ஆல்சோ கான்செப்ஷனல் ஐடியாவும் கிடைச்சிரும். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு டீச்சர் கிட்ட இருந்து ஒரு கிளாஸ் பாக்குறீங்கன்னா எதை எடுத்துக்கணும்? பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு நாலேஜுக்கு பின்னாடி இருக்கிற எபிஸ்டமாலஜி இருக்குல்ல, ஒரு ஐடியா படிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா லிங்க்ஸ் இருக்கும்ல, ரூட்ஸ். அந்த ரூட்ஸ் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு டீச்சர் தேவை. இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு பேப்பர் வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்க நோட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ஃபேக்ட்ஸா இருக்கு. அந்த ஃபேக்ட்ஸை லிஸ்ட் பண்றதுக்கு நீங்க டைரக்டா ஒரு PDF படிச்சா போதும். ஸோ இந்த கிளாஸ்ல உங்களோட டேக் அவே என்னவா இருக்கணும்னா, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இந்த டாபிக்கை எந்தெந்த ஆங்கிள் பார்க்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஐடியாஸ் எப்படி ரியல் வேர்ல்ட்ல ஒரு சேஞ்ச் நம்மளால உருவாக்க முடியும். அப்படி ஒரு சிட்டிசனா இல்ல ஒரு ஸ்டூடெண்டா ஒரு யங்ஸ்டரா சொசைட்டியில் ஒரு இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ லேர்ன் பண்ணிக்கிறேன், அந்த இஷ்யூ லேர்ன் பண்றது வழியாக நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும். வாட் இஸ் ரியல் லேர்னிங்? நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா வலு சேர்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவோம்ல, தட் இஸ் நாட் லேர்னிங். தட் இஸ் நாட் தி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறீங்க, தட் இஸ் நாட் எஜுகேஷன். வாட் இஸ் ரியல் லேர்னிங்னா, நீங்க ஒரு கிளாஸ் பாக்குறீங்கன்னா அந்த கிளாஸ் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ் அதை ஆர்கியூ பண்றதுக்காக ஒரு கிளாஸ் பார்த்து அதுல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பண்ணி எடுக்கணும்னா தட் இஸ் நாட் ரியல் லேர்னிங். ஒரு கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் முடியும் போது ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பார்க்குற ஐடியா மாறி இருக்கு, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்களோட பார்வை டிஃபரெண்டா இருக்கும். ஸோ எப்போ ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குதோ அந்த கிளாஸ் தான் ரியல் கிளாஸ் ரூம், அதுதான் ரியல் லேர்னிங். ஸோ ஓகேல, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் பார்க்கும்போது இந்த UPSC பெர்ஸ்பெக்டிவ், எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் செகண்டரி. இந்த வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கு, டிஃபரெண்ட் ஆத்தர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கு, இன்டெலெக்சுவல்ஸ் என்ன சொல்றாங்கிறது புரிஞ்சுக்கு. உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான நாலேஜ் அதில் இருக்கா? ரியல் வேர்ல்டு பத்தி பேசுறோமா? ஃபர்ஸ்ட் லெவல் இதை அப்சர்வ் பண்ணுங்க. எடுத்த உடனே ரொம்ப UPSC பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப நேரோவா பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடியாஸை எலாபரேட் பண்ணுங்க, ஓப்பனா பாருங்க. அடுத்த ஸ்டேஜ் ஹேண்ட் அவுட்ல படிக்கும்போது UPSC பாயிண்ட் ஆஃப் வியூ படிங்க. அடுத்த ஸ்டேஜ் எழுதி பார்க்கும்போது UPSC மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதி பாருங்க. இந்த லேயர் முக்கியம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ COP 30th மீட்டிங் எங்க நடந்துச்சு? பிரேசில்ல பெல்லம்ல நடந்துச்சு. ஓகே, இந்த மீட்டிங்கோட மெயின் எய்ம் என்ன? கிளைமேட் அஜெண்டா. வாட் இஸ் கிளைமேட் அஜெண்டா? கிளைமேட் சேஞ்சை சரி பண்றதுக்கு நம்மளோட அஜெண்டா என்னவா இருக்கணும் இந்த இயர்? ஸோ பிரேசில் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட முக்கியமான அஜெண்டாவா வேஸ்ட்டை சரி பண்றதுல இருக்கணும். ஜென்ரலா கிளைமேட் சேஞ்ச் சொல்லும்போது கோல் ஞாபகம் வரும், கேஸ் ஞாபகம் வரும், ஆயில் ஞாபகம் வரும். இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல நம்ம உருவாக்குற இந்த வேஸ்ட் இருக்குல்ல, தட் ஆல்சோ கிரியேட்ஸ் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். ஸோ கோர் டாபிக் புரியுதுல, குப்பை போடுறோம்ல, குப்பை எடுத்து வைக்கணும், வேஸ்ட் வந்து ரீசைக்கிள் பண்ணணும் பேசுறோம்ல, தட் இஸ் நாட் கிளீன்லினஸ் இஷ்யூ. வேஸ்ட் அதிகமாக நவ் இட் இஸ் கிளைமேட் ப்ராப்ளம். ஸோ வேஸ்ட்டுக்கும் கிளைமேட் ப்ராப்ளத்துக்கும் என்ன லிங்க், அதை எப்படி சரி பண்ணலாம், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் இந்த கிளாஸ்ல, கொஞ்சம் நம்ம நாலேஜை வைடன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் உருவாக்குற வேஸ்ட்ல பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் இருக்கு, பட் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு வேஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக்னா புரியுதுல, நம்ம டெய்லி வீட்டில் வந்து எடுத்து வெளியே போடுறோம்ல, ஃபுட் வேஸ்ட், வெஜிடபிள் தோலை வந்து சீவி வெளியே போடுவோம்ல, அப்புறம் தோட்டத்தில் சில வேஸ்ட் இருக்கும், அனிமல்ஸோட வேஸ்ட். இந்த எல்லா வேஸ்ட்டையும் போயிட்டு லேண்ட்ல குப்பையில போட்டோம்னா அது பூமிக்குள்ள போக போக ஆட்டோமேட்டிக்கா மீத்தேன் கேஸ் ரிலீஸ் பண்ணும். லிங்க் பண்ண முடியல. நம்ம குளோபல் ஹீட் ஆக்குன முக்கியமான ஆள் யாரு? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணி ஹீட் ஆக்கிச்சு. பட் கார்பன் டை ஆக்சைடை விட 28 இருந்து 80 மடங்கு மோர் பவர்ஃபுல் இதுக்கு அந்த குளோபல் வார்மிங் உருவாக்குறதுல மீத்தேன். ஸோ பாயிண்ட் புரியல. நாளைக்கே வந்து நம்மளோட கார் வந்து எமிஷனை குறைச்சிடலாம், ஆயில்ல வர எமிஷனை குறைச்சிடலாம். பட் அந்த எமிஷனை குறைக்கணும்ல, அதோட யூஸ்ஃபுல்னஸ் நம்ம கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த மீத்தேன் பொல்யூஷனை குறைக்கணும். அது எங்க இருந்து வருது? நம்ம வீட்டுல இருந்து உருவாக்குறோம், ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ இந்த ஐடியாவை இந்த COP 30 மீட்டிங் பார்த்தோம்ல, அந்த மீட்டிங்ல பேசுறாங்க. நோ ஆர்கானிக் வேஸ்ட், NOW. இது ஒரு இனிஷியேட்டிவ். COP 30th மீட்டிங்ல பேசப்பட்ட ஒரு முக்கியமான டிபேட். எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஆர்கானிக் வேஸ்ட் அந்த லேண்டுக்குள்ள போகுது இல்ல, லேண்டுக்குள்ள புதைச்சிடறோம்ல, டம்ப் பண்றோம்ல, அந்த லேண்ட் ஃபில்லுக்குள்ள போகாத மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்டை பார்த்துக்கணும். லாஜிக் புரியுதுல? ஆர்கானிக் வேஸ்ட் லேண்டுக்குள்ள போறதை ஸ்டாப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா மீத்தேன் ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப இந்த நவ் இனிஷியேட்டிவ் சக்சஸ் ஆகணும்னா நாம எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபண்ட் அதிகமாக்கணும். எதுக்கு? சர்க்குலாரிட்டி. யோசிக்க முடியல, அது ரீசைக்கிள். நம்ம தினசரி லைஃப்ல எக்ஸாம்பிள் ஆர்கானிக் வேஸ்ட், ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டை கூட ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணி ஒரு ரிசோர்ஸா மாத்திக்கணும். இந்த கோர் ஐடியா புரிச்சுல, வேஸ்ட் கூட நமக்கான ரிசோர்ஸா மாத்துற அளவுக்கு டெக்னாலஜி தேவையில்ல, அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். அந்த ஐடியாக்கு பேர் என்ன? சர்க்குலாரிட்டி சொல்லலாம் தானே. ஒரு பொருளை வாங்குறோம், வேஸ்ட் ஆயிடுது,
இந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் பொருளாக வருது, மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். நம்ம அப்போ தூக்கி போடாமல், ஒன் இயர் தூக்கி போடாமல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறுது. இந்த சர்க்குலாரிட்டி உருவாக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பொருள் எடுக்கிறீங்க, டேக், யூஸ் பண்ணுறீங்க, தூக்கி போட்டுறீங்க. இந்த கல்ச்சர்ல இருந்து வெளியே வரணும். அதாவது இந்த இடம் இருக்குல்ல, தூக்கி போடுறோம்ல, அதை எடுத்துட்டு ரீயூஸ் பண்ணணும். எப்படி? எல்லா வேஸ்ட்டையும் ரீகவர் பண்ணி இன்னொரு நியூ பொருளா ரீஜெனரேட் பண்ணணும். ரீஜெனரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும், அதை எடுத்து பயன்படுத்தி. இந்த சர்க்குலாரிட்டி. இப்போ அடுத்த பாயிண்ட், இதை சொல்றோம்ல, இதை பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். இங்க பண்ணணும்னு சொல்றது யார? எந்த மக்கள்? எந்த மக்கள்ன்றத விட எந்த பகுதியை சொல்லுவாங்க? ஆப்வியஸ் தானே. வேஸ்ட் அதிகமா ஜென்ரேட் ஆகுறது எங்க? சிட்டிஸ் தானே. என்ன ரீசன்? பாப்புலேஷன் வந்துகிட்டே இருக்காங்க சிட்டிஸ்ல, டென்ஸ் பாப்புலேஷன். ஸோ அவங்க எல்லாரும் உருவாக்குற மேக்ஸிமம் வேஸ்ட். மேக்ஸிமம் வேஸ்ட் சொல்றதை விட அடுத்த 10 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல டக்குன்னு ஆயிடுவாங்க, பாப்புலேஷனும் பூம் ஆயிடும் சிட்டிஸ்ல. அப்ப அதோட ஸ்கேல் இருக்குல்ல, வேஸ்டோட ஸ்கேல் டக்குன்னு அதிகமாயிடும். அப்ப அவ்வளோ வேஸ்ட்டை நம்ம ரிசோர்ஸா பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஒரு ஃபுட்டு வேஸ்ட் இருக்குன்னா அதை கம்போசிஷன் பண்ணி, ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, கம்போசிஷன் பண்ணி சாயிலுக்கு நியூட்ரிஷனை பயன்படுத்தலாம். ஸோ வேஸ்ட் பிகம் ரிசோர்ஸ். இல்லை ஃபுட்டை விட்டுருங்க, எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எல்லா ஆர்கானிக் வேஸ்ட், இந்த அனிமல்லாம் பார்த்தோம்ல, அனிமல் வேஸ்ட், வெஜிடபிள், எல்லா வேஸ்ட்டும் வச்சுக்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட் என்ன பண்ணலாம்? பயோகேஸாக மாற்றலாம்ல. பயோகேஸாக மாற்றி இந்தியாவோட முக்கியமான தேவையான எனர்ஜி அது பயன்படுத்தலாம்ல. அண்ட் இதுவும் பண்ணலாம். சாயிலுக்கான உரமாகவும் மாற்றலாம், எனர்ஜியாகவும் மாற்றலாம். அண்ட் சில பொருளை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி நமக்கான பொருளாக கூட உருவாக்கலாம். ஸோ வேஸ்ட்டுக்குள்ள அவ்வளோ சோர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இது எல்லாமே எண்டு தானங்க. மக்கள் வருஷம் வருஷம் நிறைய பொருள் வாங்குறாங்க, நிறைய வேஸ்ட் வருஷம் வருஷம் குவிஞ்சிட்டே இருக்கு. அதை சரி பண்ண ட்ரை பண்றோம். இது எண்டு ப்ராடக்ட் தானே. அப்போ எங்க சரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க டெக்னாலஜி உருவாக்குறது ஒண்ணு, ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ண முடியல. அதிகமான பொருளை வாங்காதீங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்க, கன்சப்ஷன் பண்ணுங்க. பட் யோசிக்காத மாதிரி மைண்ட்லெஸ் கன்சப்ஷனை விடுங்க. எல்லா பொருளையும் வாங்காதீங்க, யோசிக்காம வாங்காதீங்க. மைண்ட்லெஸ் கன்சப்ஷனை விட்டுட்டு டெலிபரேட் யூட்டிலைசேஷன். கண்டிப்பா இது நமக்கு லைஃப்க்கு தேவைப்படும், நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படும் அப்படின்னு யூட்டிலைசேஷன் வேல்யூ, நம்ம யூஸ் வேல்யூ எது அதிகமா இருக்கோ அதை மட்டும் டெலிபரேட்டா கரெக்டா வாங்குங்க. அப்ப என்ன ஆகும்? வேஸ்ட் கம்மியான இருக்கும். ஆக்சுவலா இது இந்தியாவோட எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நமக்கு எப்போ ஃபர்ஸ்ட் இதை பேச ஆரம்பிச்சோம்? 2021 பேச ஆரம்பிச்சோம். என்ன ரீசன்? அகைன் 26வது மீட்டிங் எங்க நடந்துச்சு? கிளாஸ்கோ. அப்போ ஒவ்வொரு மீட்டிங்லயும் நம்ம இந்தியா என்ன பண்ணோம்? இந்த லாஸ்ட் 1 இயரா நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் உருவாக்கிருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. அப்போ இந்தியா அனௌன்ஸ் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் மிஷன் லைஃப், LIFE. இப்போ பார்த்தோம்ல, சேம் ஐடியா இங்கிருந்து வந்தது தான். மக்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும், கன்சப்ஷன் பேட்டர்னை மாற்றணும், மைண்ட்லெஸ் கன்சப்ஷனை குறைக்கணும். மக்கள் வீட்டுக்குள்ளவே அந்த வேஸ்ட்டை அழகாக பிரிக்கிறதுக்கு கற்றுக்கணும், அந்த நாலேஜை வளர்த்துக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் லெவல்லையே வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கணும். எல்லாமே மிஷன் லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2021. ஓகே தானே. ஸோ வாட் இஸ் தி கோர் பிலாசபி? ஒரு கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணுறதுக்கு இந்த குளோபல் முழுக்க ஒரு சிஸ்டமிக்காக சேஞ்ச் பண்ணணும்னா தட் சிஸ்டமிக் சேஞ்ச் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஹோம். இண்டிவிஜுவல் ஹோம் சொல்றதை விட இண்டிவிஜுவல் பிஹேவியர், அந்த இண்டிவிஜுவல் பிஹேவியரை மாற்றுறதுக்கான ஒரு மிஷன் தான் மிஷன் லைஃப். ஓகே தானே. முக்கியமாக யார் பண்ணி ஆகணும்? இந்த மிஷன் லைஃபோட பிஹேவியர் எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்? சிட்டிஸ்ல தானே. எஸ். இந்த காலகட்டத்தில் டிபேட் அதிகமான பொல்யூஷன் இருக்கு. பட் வில்லேஜ் பாருங்க, பொல்யூஷனே கம்மியா இருக்கு. அப்போ எல்லாரும் வில்லேஜ் மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் உருவாக்குங்க. அது தப்பான ஐடியா இல்லை. ஒரு சிட்டி உருவாயிடுச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது? ரிவர்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு, அதோட ஸ்கேல் பெருசாயிட்டே இருக்கும். அப்போ பொல்யூஷன் இல்லாத ஒரு ஊரை உருவாக்குறதுக்கு எது பெஸ்ட்? சிட்டியா வில்லேஜா? இந்த டிபேட் வச்சுக்கூடாது. பொல்யூஷனை உருவாக்காத, வேஸ்ட்டை உருவாக்காத சிட்டி சிஸ்டத்தை உருவாக்கணும். அப்போ சிட்டி வில்லேஜ்ன்ற கம்பேரிசன் விட்டுட்டு குட் சிட்டி, பேட் சிட்டி, இந்த டிஃபரன்ஸை கொண்டு வரும். ரொம்ப சிம்பிள் ஆசை தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு குட் சிட்டி பார்க்க எப்படி இருக்கும்? ரோடே பயங்கர கிளீனா இருக்கும். பேட் சிட்டி பக்கத்துலேயே கார்பேஜ் இருக்கும், எல்லா குப்பையும் பார்க்க முடியும். அப்போ உங்க ஊர்ல அந்த கார்பேஜை பாக்குறீங்கன்னா இட் இஸ் தி விசிபிள் சிம்பிள் ஆஃப் கவர்னன்ஸ் ஃபெயிலியர். நமக்கு இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். பட் அகைன் ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான். நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்பேஜ் இருக்குல்ல, குப்பை தொட்டி, அந்த வேஸ்ட், இது கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் குளோபல் லெவல் என்ன சொல்றாங்க? ஒரு பெருமை இருக்கும்ல, எந்த ஊர்ல மக்கள் டீசெண்டா வாடுறாங்க, ஒரு சிட்டில மக்கள் வாடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல. அப்ப குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இந்தியாவோட சிட்டிஸ் கிடையாது. ஒரு மக்கள் வாடுறதுக்கான ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இந்தியன் சிட்டிஸ் கிடையாது. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். அப்போ லாஸ்ட் 500 இயர்ஸா நம்ம இந்தியன் சிவிலைசேஷன் இம்ப்ரூவ் ஆக நம்மளோட மெத்தட் ஆஃப் லிவிங் என்ன ஆயிட்டு இருக்கு? அன்சிவிலைஸ்டா மாறுது சொல்லலாமா? அண்ட் இப்படி சொல்லலாம்ல, நம்ம இந்தியன்ஸ் வேர் லிவிங் இன் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி சொல்லலாம்ல. இதுக்கு யார் ரீசன்? ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி இட் இஸ் கவர்னன்ஸ் ஃபெயிலியர் சொல்லலாம். அந்த கவர்னன்ஸ் ஃபெயிலியருக்கு யார் ரீசன்? ஒரு ஆள் கிடையாதுல்ல, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, பீப்புள் கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ செயின் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு, அது பார்க்கலாம் அப்புறம். பட் இந்த கவர்னன்ஸ் ஃபெயிலியரை சரி பண்றதுக்கு இந்தியா எடுத்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ், அதை ரிவிஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சதான் ஞாபகப்படுத்துறேன். SBM, ஸ்வச் பாரத் மிஷன் தானே. பட் ஸ்வச் பாரத் மிஷன் வந்த உடனே அதோட மெயின் எய்ம் என்னவா இருந்துச்சு? பிரைமரியா அது இது சரி பண்ணுச்சு, ஓப்பன் டெஃபிகேஷனை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடுச்சு. இட் என்டர்ட் தி ஓப்பன் டெஃபிகேஷன். இது ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன். இப்போ சேம் SBM ஓட அடுத்த முக்கியமான இனிஷியேட்டிவ் என்ன? சிட்டிஸை கிளீனாக வச்சுக்கணும். கிளீன் அண்ட் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி. அந்த கீவேர்டு புரிஞ்சுல நான் எழுதுறேன். கார்பேஜ், குப்பை இல்லாத, கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி, GFC. இதுதான் இந்தியாவோட கவர்மெண்டோட மெயின் எய்ம் இப்போ. அண்ட் இப்படி யோசிக்க முடியுதுல, இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான நெசசிட்டி தானே. யோசிக்க முடியுதா? அதாவது
ஃபர்ஸ்ட்ல எப்படி யோசிப்போம்னா நம்ம ஊர்ல குப்பையே இல்லைன்னா அது ஒரு எலைட் லைஃப் அப்படி யோசிப்போம். இப்போ அப்படி கிடையாது. கண்டிப்பா நம்ம உயிர் வாடுறதுக்கு, பொல்யூஷன் இல்லாமல் வாடுறதுக்கு the existential necessity is garbage free city உருவாக்கி ஆகணும். சரி, நான் இப்போ ஒரு நம்பர் எழுதுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு லைட்டா கம்பேரிசன் தான். இந்தியன் சிட்டிஸ் எவ்வளவு குப்பைகளை உருவாக்குது? ஓரளவுக்கு ஆவரேஜா 2030 எவ்வளவு குப்பைகள் இருக்கும்? 165 மில்லியன் டன். உங்களுக்கு தெரியும்ல, இவ்வளோ வேஸ்ட்டை உருவாக்குறோம்னா இவ்வளோ எதாவது உருவாகும்? இவ்வளோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் உருவாகும்ல. ஸோ 165 மில்லியன்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40 மில்லியன் டன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகும். இது ஒன்று. இந்த வார்த்தை பார்த்தோம்ல நெசசிட்டி, அது ஏன் சொல்றேன்னா இப்போ இருக்கிற மாதிரி விட்டுட்டா 2030 இருந்து 2050 வரும்போது 165 டன் இருக்குல்ல, 436 மில்லியன் டன் அளவுக்கு 436 மில்லியன் டன் அளவுக்கு வேஸ்ட் உருவாயிடும். ஸோ 100ல இருந்து 4 மடங்கு அதிகமாகுது இல்லை? அப்போ ஸ்கேல் அதிகமாக போகுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கேல் அதிகமாகாத அளவுக்கு குறைக்கணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நெசசிட்டி கார்பேஜ் ஃப்ரீ சிட்டியை ஒரு மிஷன் மாதிரி உருவாக்கும். ஸோ இந்த எய்மோட தான் SBM அர்பன் 2.0. இந்த நேம் புரியுதுல, ஸ்வச் பாரத் மிஷன் 2.0ன்னு இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சது. அந்த அர்பன் 2.0 சக்சஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் ஒரு 1100 சிட்டிஸ் டவுன்ஸ்ல எதை உருவாக்கியாச்சு? டம்ப் சைட்ஸ் இல்லாத இந்தியன் டவுன் சிட்டிஸை உருவாக்கியாச்சு. அதாவது அந்த ஊர்ல இந்த வேஸ்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டுவாங்களே, நம்ம பஸ்ல போய் பார்த்துருப்போம்ல, ஒரு இடம் மட்டும் நிறைய குப்பை இருக்கும், டம்ப் சைட். அந்த டம்ப் சைட்டை நீங்க பார்க்க முடியாது இத்தனை ஊர்ல. பட் ரியாலிட்டியில யோசிக்க முடியாதுன்னு. மேபி நிறைய சிட்டிஸ்ல அந்த இடம் இல்லாம இருக்கலாம். அந்த இடம் இல்லைன்னு சொன்னதுனால கண்டிப்பா அந்த ஊர்ல வந்து வேஸ்டே இருக்கான்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா வேஸ்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டுவோம்ல, அந்த விசிபிளா அந்த சைட் இல்லாம இருக்கலாம். பட் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? மக்கள் வேஸ்ட் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் தி கோர் பாயிண்ட்? ஒரு சிட்டில ஒரு டவுன்ல வேஸ்ட்டை குறைக்கணும்னா கண்டிப்பா அந்த வேஸ்ட் வழியா ஒரு ப்ராஃபிட்டோ ஏதோ ஒரு தேவை வந்து மக்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த சர்க்குலாரிட்டி பார்த்தோம்ல, அந்த சர்க்குலர் மாடலை உருவாக்காத வரைக்கும், வேஸ்ட் ரிசோர்ஸாக மாற்றாத வரைக்கும் எந்த டவுன்லையும் வேஸ்ட் ஆகாது, காணாம போகாது. உங்களுக்கு புரிஞ்சு தானே? இந்த கிளாஸ்ல பார்த்தது ரெண்டு கீவேர்டு. ஒன்று வந்து லீனியர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு பொருளை உருவாக்குறாங்க, அதை நம்ம வாங்குறோம், கன்சியூம் பண்றோம், வேஸ்ட் தூக்கி ஒரு இடத்துல கொட்டுறோம், டம்ப் பண்றோம், பொல்யூட் ஆயிடுது. டம்ப் பண்றது தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். லீனியரா போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றோம்? அதை மறுபடியும் எடுத்துட்டு வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்றோம். சர்க்குலர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டு கீவேர்டை நான் வச்சுக்கோங்க. மீன்ஸ் இந்தியா வந்து இதுல இருந்தா இது மாறணும் ஆசைப்படுது. ஓகே தானே? லிங்க் பண்ண முடியுதுல? இது வரைக்கும் பேசின எல்லாத்தையுமே சிம்பிளா ஒரே ஒரு 3 வேர்ட்ல சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். எங்க ஆரம்பிச்சோம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளைமேட் பாலிசியை உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஓகே, அந்த கிளைமேட் பாலிசி உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எதை உருவாக்கணும்? ஒரு அர்பன் பாலிசியை உருவாக்கணும், டிசைனை மாற்றணும். அந்த அர்பன் பாலிசி உருவாக்குறதுக்கு முதல்ல எக்கனாமிக் பாலிசி உருவாக்கணும்ல, அதுக்கான ஃபண்டு கரெக்டா. இது மூணும் சேர இடம் இது. பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது இட் இஸ் கிளைமேட் பாலிசி, அர்பன் பாலிசி, ஆல்சோ எக்கனாமிக் பாலிசி. ஓகே தானே? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்ல, இப்போ அந்த இடத்துக்கு வரலாம். கோர் டாபிக் என்ன? வேஸ்ட்டை குறைக்கணும். எங்க? டவுன்ல. இல்லை ரொம்ப சின்னதாக சொல்லணும்னா முனிசிபாலிட்டி வச்சுக்கலாம். சிட்டிஸ்னா அர்பன் தானே, முனிசிபாலிட்டி தானே. அப்போ வில்லேஜ் வேஸ்ட்டை விட எது அதிகம்? முனிசிபல் வேஸ்ட் தான் அதிகம். ஓகே, அந்த கலெக்ட் ஆகிற முனிசிபல் வேஸ்ட்ல எந்த வேஸ்ட் அதிகம்? பாதிக்கு பாதி ஆர்கானிக் வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபுட் வேஸ்ட், இந்த கார்டன்ல உருவாகிற வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட். அப்போ ஆக்சுவலாக பார்த்தா திஸ் இஸ் தி குட் நியூஸ் தானே. ஏன்னா ஆர்கானிக் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியும், எனர்ஜியை மாற்ற முடியும். பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் கஷ்டம். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? எல்லா டவுனும் எல்லா முனிசிபல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்கள் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னவா இருக்கணும்? ஆர்கானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும். அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை மட்டும் வீட்டில் கலெக்ட் பண்ணி அதை எனர்ஜியாக மாற்றுறதோ இல்லை சாயில் நியூட்ரிஷனை மாற்றுறதுக்கான டெக்னாலஜி உருவாக்கி இம்ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ அது எங்கே ஆரம்பிக்கலாம்? வீட்டு லெவல்லையும் ஆரம்பிக்கலாம். என்ன ப்ராசஸ் பேர்? கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. இல்லை எல்லார் வீட்டில் இருக்க பொருளை வாங்கிட்டு ஒரு பெரிய யூனிட்டை உருவாக்கி இண்டஸ்ட்ரி உருவாக்கி பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த டாபிக் வந்து CBG பிளான்ட், பயோ மீத்தேனேஷன், நிறைய டாபிக் இருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளா எப்படி யோசிங்க. நீங்க குக் பண்றீங்க, குக் பண்ணதுல இருந்து வெஜிடபிள் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பக்கெட்ல கொட்டுறீங்க. பக்கெட்ல கொட்டதை தூக்கி வெளியே கொட்டுறீங்க. என்ன ஆகும்? அழுகி போகும், ஸ்மெல் வரும், கேஸ் ரிலீஸ் ஆகும். இந்த கேஸ் தான் என்னது? மீத்தேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நீங்களே ஒரு பள்ளம் தோண்டலாம். அந்த வேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு ஓரளவுக்கு அதற்குள்ள காத்து வர்ற மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆட் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம்? அந்த டீகம்போசிஷன் பண்ணலாம். லாஜிக் புரியுதுல? சும்மா தூக்கி போறதுக்கு அந்த பொருளை டீகம்போசிஷன் பண்ணி வீட்டுக்கு தேவையான சாயில் நியூட்ரிஷனை உருவாக்க முடியும். லாஜிக் புரியுதுல? அப்போ ஒவ்வொரு வீடு என்ன பண்ணும்? தனக்கு தேவையான மெனியூரை ரெடி பண்ணும், உரத்தை ரெடி பண்ணும். அதை என்ன பண்ணலாம்? விற்கலாம். ஸோ கம்யூனிட்டி கம்போஸ்டிங். இப்போ இதே ப்ராசஸை ஒரு வீடு கிடையாது 10 வீடு இல்லைனா வச்சுக்கலாம். இந்த ஹோல் வார்டை வச்சுக்கலாம், ஹோல் வார்டை வச்சுக்கலாம். எல்லா வேஸ்ட்டும் வாங்கி வந்துட்டு ஒரு டேங்க்ல, சீல்டு டேங்க்ல ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ல ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. பயோ மீத்தேனேஷன். அதாவது அந்த எல்லா பொருளையும் ப்ராசஸ் பண்ணி மீத்தேன் கேஸை உருவாக்கி அந்த மீத்தேன் கேஸை ஃபியூலை பயன்படுத்தலாம். வீட்டுக்கு பயன்படுத்தணும்ல, LPG, அதில் அதாவது நேச்சுரல் கேஸ், கம்ப்ரஸ்டு பயோ கேஸ். ஸோ கேஸ் தான் பயன்படுத்த முடியும். ஓகே தானே? ஃபர்ஸ்ட் பார்த்ததுன்னு the waste is no longer the waste, it becomes the energy. பாயிண்ட் புரிஞ்சுல? இதாங்க ரீசெண்ட் இனிஷியேட்டிவ். வேஸ்ட்ல இருந்து கம்ப்ரஸ்ட் பயோ கேஸ், இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு கேஸை மாற்றுறோம். அந்த கேஸை பஸ்ல பயன்படுத்தலாம், ஆட்டோவில், ட்ரக்ஸ்ல எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஓகே தானே? ஸோ ஆர்கானிக் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. இப்போ அடுத்து அதே முனிசிபல் டவுனில் இருக்கிற முக்கியமான வேஸ்ட், ட்ரை வேஸ்ட். இதில் வரும் தெரிஞ்சது தான். பிளாஸ்டிக், பேப்பர், இந்த பேக்கேஜ் பண்ண பொருள்லாம் இருக்கும்ல, அந்த மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ட்ரை வேஸ்ட்.
ட்ரை வேஸ்ட்டோட ஒரு முக்கிய நெகட்டிவ் என்ன? ட்ரை வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ண முடியும், பட் எல்லா ட்ரை வேஸ்ட்டையும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அண்ட் இதில் மோஸ்ட் டஃபஸ்ட் சேலஞ்ச் எது? பிளாஸ்டிக் தானே. என்ன ரீசன்? அது மக்கி போகாது. என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நல்லா உடஞ்சு போகும். நல்லா உடஞ்சு போய் மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிட்டு சாயிலுக்குள்ள என்டர் ஆகும், தண்ணியில் என்டர் ஆகும், தண்ணி யூஸ் பண்ணுவோம், ஃபுட்டில் உள்ள வரும், ஹியூமன் பாடிஸ்ல வந்து அக்மெண்ட் ஆகும். அப்போ சின்ன ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் என்ன பண்ணுது? ஹியூமன் பாடி ஒன்று ஈகோ சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணுது இல்லை? கரெக்ட் தானே. ஃபர்ஸ்ட் டேரக்டாக சாப்பிட்றது யாரு? அனிமல் சாப்பிடும், தண்ணி குடிக்கும். அப்போ அனிமல் லைஃப், ஹியூமன் ஹெல்த் எல்லாமே பாதிக்கப்படும் இந்த ஒரே ஒன்று வேஸ்ட்டால. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? எது பண்ணுறோமோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை வேஸ்ட்டை மட்டும் சரியாக மேனேஜ் பண்ணுவோம்ல. அப்போ இவ்வளோ சீரியஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளால ஏன் மேனேஜ் பண்ண முடியல? ட்ரை வேஸ்ட்டை ஏன் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ட்ரை வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும்னா தட் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஹியூமன் பிஹேவியர். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நிறைய வேஸ்ட் வரும். எல்லா வேஸ்ட்டையும் கரெக்டாக எது வந்து வெட்டு ட்ரைன்னு பிரித்து கரெக்டாக செக்ரிகேஷன் பண்ணலனா வீட்டு லெவல்லே நீங்கள் பிளாஸ்டிக்கை பிரித்து வைக்கலனா ரீசைக்கிளுக்கு போகாதுல்ல. யோசிக்க முடியல. எல்லா வேஸ்ட்டும் கரெக்டாக பிரித்து வைக்கலனா, வெட்டு ட்ரைன்னு பிரித்து வைக்கலனா எப்படி ரீசைக்கிள் பண்ண முடியும்? ஆனால் அடுத்த பாயிண்ட், ஒருவேளை எல்லா வீடும் கரெக்டாக அந்த ட்ரை வேஸ்ட் பிளாஸ்டிக்கை மட்டும் பிரித்து வச்சுக்கலாம். இந்த பிரித்து வச்ச வேஸ்ட்டுக்கு போகும் அடுத்து மெட்டீரியல் ரீகவரி ஃபெசிலிட்டி. அதாவது எல்லா மெட்டீரியல் அங்கே தான் வரும், அங்கிருந்து என்ன பண்ணுறோம்? ரீகவர் பண்ணுறோம். பட் இதுக்கு என்ன தேவை? ஆண்டர்பிரினர்ஷிப் தேவையில்லை, ஃபண்டிங் தேவையில்லை. ரெண்டு முக்கியமான பாயிண்ட், ஹியூமன் பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகணும், ப்ளஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை ரீப்ராசஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகணும், நிறைய இண்டஸ்ட்ரி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ரெண்டு சேலஞ்சும் இருக்கு. ஒருவேளை நிறைய பேர் இந்த வேஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த கீவேர்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ அடிக்கடி யூஸ் பண்றாங்க. ரெஃப்யூஸ் கிடையாது, ரீஃப்யூஸ் டிரைவ்டு ஃபியூல். இதை வேஸ்ட் வச்சுக்கலாம். இந்த வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி கட்டியா எனர்ஜி மாதிரி நீ நெட்டில் அடிச்சு பாருங்களேன், ரீஃப்யூஸ் டிரைவ்டு ஃபியூல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும், நம்ம எரிக்க வைக்கிறதுக்கு ஒரு கட்டை வைப்போம்ல, பிளாக்கா வைப்போம்ல, இந்த மாதிரி வேஸ்ட்டை நிறைய பிளாக்ஸாக ரெடி பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு தரலாம். இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்? அதை எரிச்சு எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேல. ஸோ எந்த வேஸ்ட்டை பொருளை மாற்ற முடியும், எந்த வேஸ்ட்டை டிரைவ்டு ஃபுல்லாக மாற்ற முடியுமோ அதுவும் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த RDF சிஸ்டம் ஆர் ஸ்டில் இன் கன்சாலிடேஷன், which means இன்னும் நிறைய பேர் வந்து இதை பற்றி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே தானே, புரிஞ்சுதானே? மேபி ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கறதுனால அகைன் சொல்கிறேன், வீட்டில் ட்ரை வேஸ்ட்டை பிரிச்சாச்சு, அது என்ன பண்ண போகிறோம்? அந்த எல்லா வேஸ்ட்டையும் ரீகவர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க என்ன தெரியும்? எல்லா ட்ரை வேஸ்ட்டையும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. எது நான் ரீசைக்கிளபிளோ, எதை ரீசைக்கிள் பண்ண முடியாதோ அந்த வேஸ்ட்டை மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணி நிறைய பிளாக்ஸாக உருவாக்கலாம். RDF ஒரு ஃபியூல் மாதிரி நிறைய பிளாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் ரெக்கார்ட் ஆகல சொல்றேன். அப்போ ரீசைக்கிள் பண்ண முடியாத வேஸ்ட்டை கூட லேண்ட் ஃபில்ல போடாம இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபியூலா தர முடியும். கோர் பாயிண்ட் புரிஞ்சுல? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம அங்கே தான் நிற்கிறோம். வாட் இஸ் சர்க்குலாரிட்டி? சர்க்குலர் மாடல். இந்த சர்க்குலர் மாடலுக்கு இந்த RDF பயன்படுது. சில வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. ரீசைக்கிள் பண்ண முடியாத வேஸ்ட்டை கூட என்ன பண்ண தேவை? நம்ம தூக்கி போட தேவையில்லை, லேண்ட் ஃபில்ல போட தேவையில்லை. அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு விறகு மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிக்கு எரிக்கிறதுக்கு தரலாம். இப்போ என்ன ஆகுது? இந்தியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கோல் யூஸ் பண்ணுறாங்களே எரிக்கிறதுக்கு. அப்போ கோலோட கன்சப்ஷன் குறையுது, லேண்ட் ஃபில்ல எக்ஸ்ட்ரா வேஸ்ட் போடுறதும் குறையுது. அப்போ சர்க்குலர் மாடலுக்கு RDF வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுதான் அந்த RDF. தெரியுதுல? ரீயூஸ் டிரைவ்டு ஃபியூலோட அந்த பாக்கெட்ஸ் தருவாங்கல்ல. ஓகேவா? எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு முக்கியமான அஜெண்டாவில் வேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த வேஸ்ட்? அர்பன் வேஸ்ட். அர்பன்ல எந்த வேஸ்ட்? ஆர்கானிக் வேஸ்ட்டை எனர்ஜியாக மாற்றுங்க. அடுத்து ட்ரை வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருளை RDF ஃபியூலா இண்டஸ்ட்ரி கொடுங்க. இத்தனை பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வீட்டில் கலெக்ட் ஆகிற வேஸ்ட்டை எப்படி சரி பண்ணலாம் அதை பார்த்தாச்சு. அண்ட் சிட்டியில் எப்படி வீட்டில் உருவாகிற வேஸ்ட் இருக்கோ இன்னொரு முக்கியமான வேஸ்ட் C&D வேஸ்ட். யோசிக்க முடியுதா? நிறைய தடவை பேப்பரில் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட். ஒரு வீட்டை கட்டும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேஸ்ட் வரும். அதே ஒரு வீட்டை இடிக்கும் போது டெமாலிஷன் அப்பயும் வேஸ்ட் உருவாகும்ல. வருஷத்துக்கு 12 மில்லியன் டன் அளவுக்கு இந்த C&D வேஸ்ட் சிட்டிஸ்ல உருவாகும். அந்த மைண்ட்ல இமேஜின் வருது இல்ல. இந்த இடத்துல டாபிக் விட்டு வெளியே போறோம், பட் தோணுச்சு எவ்வளவுதான் கிளாஸ்ல கான்செப்ட்ல ஈஸியாக நடத்தினாலும் உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வழி உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ரீசெண்டாக படிச்சது ஏஸ்தட்டிக் எஜுகேஷன். வாட் இஸ் ஏஸ்தட்டிக் எஜுகேஷன்? அப்படின்னா வந்து அழகியல் கிடையாது. ஏஸ்தட்டிக் மீன்ஸ் இமேஜினேஷன் ட்ரைனிங். எந்த விஷயத்தை பற்றியும் உங்களால் யோசிக்க முடியுதா? மைண்டில் இமேஜினேஷன் வருதா? எப்போ உங்கள் மைண்டுக்குள்ள இமேஜினேஷன் வரலையோ அங்கே எஜுகேஷன் நடக்கல. ஆக்சுவலாக இது ஒரு புக்குங்க, ஏஸ்தட்டிக் எஜுகேஷன் இன் தி குளோபல் ஏஜ். ஏஸ்தட்டிக் எஜுகேஷன் இன் தி குளோபலைசேஷன் ஒரு புக்கு. அப்போ எவ்வளோதான் ஒரு கிளாஸ் நல்லா நடத்தினாலும் அந்த கிளாஸ் நடத்தும் போதும் மைண்டுக்குள்ள இமேஜினேஷன் உருவாகலன்னா நீங்கள் இன்னும் ஃப்ளோட்டிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பாஸ் பண்ணி மைண்டில் ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் உருவாக்குங்க. எந்த இடத்துல இமேஜினேஷன் உங்களால் உருவாக்க முடியலையோ அந்த இடத்துல கிளாரிட்டி சுத்தமாக கிடையாது. யோசிக்க முடியுதா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன்ல, சேம் பாயிண்ட். அழகாக இந்த டாபிக் வந்து ஒரு ஆர்டிகல் தானே. இந்த ஆர்டிகல் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை லிஸ்ட் பண்ணி ஒரு குட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ட்ரீட் பண்ணி போயிட்டு இருக்க முடியும். அது வந்து உங்களோட மைண்டுக்குள்ள இமேஜினேஷன் உருவாக்காது. இமேஜினேஷனே உருவாக்க முடியலன்னா உங்களால் ரியாலிட்டி யோசிக்க முடியாது. ஸோ அதனால எவ்வளோ பெரிய டஃபஸ்ட் கான்செப்டாக இருந்தாலும் we have to start from பிளாக் போர்ட் ஆர் ஒயிட் போர்டு. ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இருந்து டாட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இமேஜினேஷன் உருவாக்குது. நம்ம கிரியேட் பண்றோம். அதுக்கு தான் ஒயிட் போர்டே தேவை. ஓகேல? எஸ். எதுக்கு சொல்றேன்னா அந்த C&D பார்த்தோம்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் சொல்லும் போது எல்லா வார்த்தையும் சொல்றேன். எவ்ரி வேர்ட் ஷுட் பி இன்டர்பிரட்டட், எவ்ரி வேர்ட் ஷுட் பி இமேஜின்ட், ரீஇமேஜின்ட். ஆக்சுவலா இது அகைன் அவுட் ஆஃப் போர்ஷன் தான்.
அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் இதை ஸ்டார்ட் பண்ணதான் சொல்றேன். ஏன் ஒரு சொசைட்டி வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க மாட்டேங்குது? நிறைய படிச்சவங்க இருக்காங்க, படிக்கிறோம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி தெரியும், லிபர்ட்டி தெரியும், ஃபெமினிசம் தெரியும், எல்லாமே தெரியும். ஏன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க மாட்டேங்குது? ரெவல்யூஷன் வர மாட்டேங்குது? உங்களுக்கு எல்லாமே தெரியுது, இமேஜின் பண்ண முடியல. உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லைன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன ரீசன்? வாட் இஸ் ஈக்குவாலிட்டின்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியல. அப்போ ஒரு விஷயத்தை, ஒரு ஐடியாவை இமேஜினே பண்ண முடியாத சொசைட்டியால டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாக்க முடியும். யோசிக்க முடியுதா? சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கும் போது எப்படி சேஞ்ச் பண்ணணும், அந்த சோஷியல் சேஞ்ச் எப்படி இருக்கும் நீங்க மைண்ட்ல யோசிக்கணும்ல. ஒரு ரியாலிட்டியை உருவாக்குறதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ள என்ன வரணும்? அந்த ஏஸ்தட்டிக் பிக்சர் வரணும்ல, இமேஜினேஷன் வரணும்ல. அந்த இமேஜினேஷன் ட்ரைனிங் உருவாக்க வேண்டியதான் டீச்சரோட வேலை. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குட்டி குட்டி ஆளை வரைஞ்சு இருக்கிற லிமிட்டெட் ஸ்பேஸ்ல டெக்னாலஜில இது பண்றோம். ஓகேல, நமக்கு இது ஈஸியா வரதுனால பண்ணல. ஒரு கிளாஸ் ரூம்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூ இமேஜினேஷனை ஒரு டீச்சர் உருவாக்கிட்டாருன்னா தட் கிளாஸஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் ரியலைசேஷன். ஒரு டீச்சர் சொல்ல அந்த பாயிண்ட்ஸ் மைண்ட்ல ஏத்துக்கிட்டு ஒரு நியூ வேர்ல்டை உருவாக்குறோம். வேர்டு வழியா டீச்சரோட வேர்டை இன்டர்பிரட் பண்ணி நீங்க ஒரு நியூ வேர்ல்டை உருவாக்குறீங்க, நியூ வேர்ல்டை இன்டர்பிரட் பண்றீங்க. எந்த ஸ்டூடெண்டால வேர்டை இன்டர்பிரட் பண்ண முடியுதோ அந்த ஸ்டூடெண்டால தான் வேர்ல்டை இன்டர்பிரட் பண்ண முடியும். இது எல்லாத்தோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து ஏஸ்தட்டிக் எஜுகேஷன். இது ஒரு புக்குங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஏன் முக்கியம் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக நமக்கு சின்ன வயசுல தெரிஞ்சிருக்குதா, பட் திஸ் ஸ்மால் ஐடியா சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. டீச்சருக்கு தெரிஞ்சா நம்ம நடத்துற ஒரு கிளாஸ் நடத்துறோம், அதில் மக்களுக்குள்ள ஈக்குவல், ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா யூபிஎஸ்சி டீச்சர்ஸ் ஈக்குவாலிட்டியிலிருந்து எல்லாம் பேசுகிற ஸ்பேஸ் இருக்கிற ஒரு டொமைன் இது. அப்போ டீச்சர் என்ன பண்ணணும்? ஏஸ்தட்டிக் எஜுகேஷனை உருவாக்கணும்ல. பட் எனிவே நான் அவங்க சொல்கிறது என்னன்னா, அந்த இமேஜினேஷன் ட்ரைனிங் பண்ண தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும்ல. 10ல் 8 பேருக்கு கிளாரிட்டி வந்துடும். அந்த 2 பேருக்கு தான் பேசிட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து எவ்வளவுதான் படிச்சாலும் கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி மீன்ஸ் கேட்கும்போது ஆன்சர் வராது. விச் மீன்ஸ் யூ நாட் ட்ரை டு இமேஜின். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. சினிமாவை இமேஜின் பண்றோம், பார்க்குறோம், அதனால நமக்கு ஈஸியா இருக்கு. எஜுகேஷனை பார்க்க முடியல, அப்டிராக்டா இருக்கு. அப்டிராக்ட் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு நியூ வேர்ல்டை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். டீச்சர் மஸ்ட் ட்ரை டு கிரியேட் இமேஜினேஷன் ட்ரைனிங் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். இதாங்க ஐடியா. அப்ப அடுத்து போலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட். என்னென்ன ஞாபகம் வருது? இந்த கான்கிரீட் கட்டுவாங்களே, கான்கிரீட் வேஸ்ட், டைல்ஸ் இருக்குல்ல, டைல்ஸ் வேஸ்ட், அப்புறம் வந்து அந்த செங்கல் பிரிக்ஸ், இது எல்லாமே அர்பனோட சீரியஸ் ப்ராப்ளம். இது எல்லாம் தான் ஒரு சிட்டியோட ஏர் குவாலிட்டி பயங்கரமா கிடைக்கிறது. இட் இஸ் சீரியஸ் இஷ்யூ. நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ரோடு வீடு கட்டுறாங்க, இல்லை உடைக்கிறாங்க, இந்த தூள்லாம் இருக்குல்ல, அது எங்கே வரும்? ரோட்டில் தான் போகணும். பார்ப்போம்ல, நம்ம இந்தியன் ரோட்டில் வண்டி ஓட்டும் போது ஃபுல்லாக மண்ணா அடிக்கும், டெப்ரிஸ். இல்லை என்ன பண்ணுவாங்க? அது சாயந்தரம் போகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்கத்துல கொட்டுருவாங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டையும் ரீயூஸ் பண்ண முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும், ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ரா மெட்டீரியலை பயன்படுத்த முடியும். இந்தியா கிட்ட இது ஆல்ரெடி வந்து ரூல்ஸே இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2016. சிட்டியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ் பண்ணலாம்? யாரெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபைன் பண்ணு, அவங்க மேலே சார்ஜஸ் போடு, காசு போடு. ஸோ த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ் மேலே ஒரு ஃபைன் போடுற மாதிரி ஒரு ரூல்ஸ். பட் இதை விட இப்போ ரீசெண்டாக அப்டேட் வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் தான், என்விரான்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2025. இதுக்கு நடுவில் C&D போட்டு என்விரான்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். எந்த வேஸ்ட்? கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2025. 2026 இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அது மெயின் ஏம் என்ன? ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருக்கோம், ஃபைன் போடுறோம், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்போ இன்னும் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ரூல்ஸை கம்ப்ளைண்ட்ஸை டைட்டன் பண்ணலாம், அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்கலாம். இந்த இல்லீகலாக எல்லா டெப்ரிஸையும் குப்பையும் கொட்டுறாங்களா, இல்லீகல் டம்பிங், அவங்களை டார்கெட் பண்ணலாம். ஓகேல. ஸோ ஆர்கானிக் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட், லாஸ்ட் முக்கியமான வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட்னு சொல்லலாம், வேஸ்ட் வாட்டர்னு சொல்லலாம். வாட்டரே பாதி வேஸ்ட் வாட்டர் தான் போகுது. டவுனோட ஃபியூச்சர் கிரைசிஸ் என்ன? வாட்டர் கிரைசிஸ். இப்போ வாட்டர் கிரைசிஸ்க்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து ரீசைக்ளிங் தி வாட்டர் வேஸ்ட். இன்னும் முக்கியமா இந்த வாட்டர் எங்க வருது? இந்த வாட்டர், சானிடேஷன், தீஸ் பவர்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட்டோட அதிகாரத்தில் இருக்கு. அப்போ ஸ்டேட் என்ன பண்ணி ஆகணும்? வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த வேஸ்ட் வாட்டர் என்ன பண்ணலாம்? அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம், ஹார்டிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம், இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் பண்ற ஐடியா வந்து இதுல இருக்கு. ஸ்வச் பாரத் மிஷன்ல ஒரு பாயிண்ட் இதுவும் வந்துருது. வேஸ்ட் வாட்டரையும் சரி பண்ணணும், பிளஸ் இன்னொரு முக்கியமானது இருக்குல்ல, சிட்டிஸ் டெவலப் பண்றோம்ல, அம்ருத், அந்த பாலிசிலுமே இருக்கு. ஸோ வாட் இஸ் த மெயின் பாயிண்ட்? இந்தியாவோட வாட்டர் ஸ்டாக் வந்து ரொம்ப இன்எடிக்குவேட். இன்னும் ஃபியூச்சர்ல அர்பன் growth அதிகமாயிட்டே இருக்கும், இன்னும் வாட்டருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ உடனடியாக வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஓகேல. அண்ட் இது வரைக்கும் பார்த்ததில்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி யோசிச்சிருக்கலாம். இது வரைக்கும் பார்த்த எல்லா ஐடியாஸுமே எனக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் ஐடியா தான், ஆல்ரெடி தெரிஞ்சது தான், புதுசாக எதுவுமே இல்லைன்னு சில பேர் யோசிக்கலாம். தட் இஸ் தி ட்ரூ. இது எல்லா விஷயமும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரியாலிட்டியில் ஏன் சேஞ்ச் வரல? தட் இஸ் தி மெயின் டிபேட். யோசிக்க முடியுதா? எல்லாமே மைண்ட் லெவலில், பேப்பர் லெவலில் நமக்கு எல்லாமே தெரியுது, நடைமுறைக்கு வரல. என்ன ரீசன்? வாட் இஸ் சேலஞ்ச்? அந்த சேலஞ்சை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அந்த சர்க்குலாரிட்டியை உருவாக்கணும்னா ஜஸ்ட் ஒரு பர்சனால, ஒரு கவர்மெண்டால முடியாது. சிட்டிசன்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், முனிசிபல் அஃபிஷியல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ப்ராசஸிங் பிளான்ட், இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கான மார்க்கெட், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கான ரெகுலேட்டர்ஸ், லாஜிக் புரியுதுல? சர்க்குலாரிட்டியை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த இவ்வளோ லிங்க்ஸ் இருக்கு. இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட கொலாப்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகைன் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பேசணும்ல, அதான். அதாவது இந்த ஃபுல் செயின் இருக்குல்ல, பார்த்தோம்ல, வீட்டில் இருந்து ஒர்க்கர்ஸ்க்கு போகுது, ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து முனிசிபல் ஆஃபீஸ்க்கு அந்த வேஸ்ட் போகுது, இந்த ஃபுல் செயின் பார்த்தோம்ல, அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு போகுது,
இந்த ஃபுல் செயின் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் என்ன பண்றோம், வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணியாச்சு, வெட்டு ட்ரை வேஸ்ட் பிரிச்சாச்சு. பட் வீட்டில் பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் கூட சம்டைம்ஸ் மறந்துடுவோம். நீங்களே யோசிச்சிருக்கலாம், தெரியாம இது அவசரத்தில் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன்ல வேஸ்ட் எடுத்துட்டு போய் பிரிக்காமலே அப்படி போட்டுருவோம். பீப்புள் ஃபர்கட், அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்படி வச்சுங்க, ஈவன் நீங்க பொறுமையா வீட்டில் அதுக்கு பக்கெட் வச்சு பிரிச்சாலும் அதை கலெக்ட் பண்ண போற வராங்கல்ல ஒர்க்கர்ஸ், எடுத்துட்டு போயிட்டு அந்த வண்டியில வைப்பாங்களே கலெக்ஷன் வெஹிக்கல், மேபி கலெக்ஷன் வெஹிக்கல்ல பிரிக்கிறது எதுவுமே டூல் இல்லாம மிக்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேல, ஹவுஸ் ஹோல்ட்லயும் ப்ராப்ளம் வரலாம், கொண்டு போற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயும் ப்ராப்ளம் வரலாம். ஒருவேளை கொண்டு வந்துட்டாங்க வச்சுக்கலாம், அழகா பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுவோம்ல இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸிங், அந்த கெப்பாசிட்டி டவுன்ல கம்மியா இருக்கு. யாருமே அந்த அளவுக்கு எல்லா வேஸ்ட்டையும் மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்கு ரீசைக்கிள் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணல. அதுக்கான மார்க்கெட் டெவலப் ஆகல. எல்லா செயின்னால என்ன ஆயிட்டு இருக்கு, வேஸ்ட் லேண்ட் ஃபில்லுக்கு போயிட்டே இருக்கு. பாயிண்ட் புரியுதுல, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வேஸ்ட் லீக் ஆயிட்டே இருக்கு. அது இன்னொன்று முக்கியமானது, இந்த எல்லா ஸ்டெப்பையும் தாண்டி வந்து இண்டஸ்ட்ரியில ரீசைக்கிள் பண்ணி ஒரு அழகான பொருளை உருவாக்கியாச்சு. உங்களோட வேஸ்ட்ல இருந்து ஒரு சூப்பரான பொருளை உருவாக்கி மார்க்கெட்ல விற்கிறாங்க. நீங்க கடைக்கு போறீங்க, போர்டு போட்டுருக்கு ரீசைக்கிள் ப்ராடக்ட் போட்டுருக்கு. மக்களோட பிஹேவியர் வாங்க மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட் மேல ஒரு ஸ்டிக்மா இருக்கு இந்தியாவில். மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, ரீசைக்கிள் பண்ண பொருள் மேல குவாலிட்டி டவுட் இருக்கு. அப்ப என்ன இருக்கும், டிமாண்ட் கம்மியாகுது. டிமாண்ட் கம்மியாச்சுன்னா அந்த பொருளோட விலை கம்மியா இருக்கும். அப்ப கஷ்டப்பட்டு ரீசைக்கிள் பண்ண பொருளோட வேல்யூ வந்து விலை கம்மியா இருந்துச்சுன்னா அதை கஷ்டப்பட்டு எதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு ஒரு என்டர்பிரினர்ஷிப் உருவாகும். இங்க பிசினஸ் அடிப்படும்ல, யோசிக்க முடியல. நிறைய இடத்துல லூப் ஹோல் இருக்கு. இப்ப அடுத்த பாயிண்ட், அந்த லிங்குக்காக சொல்றேன். ஓகேவா, எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன். கடைசியா ப்ராப்ளம் எங்க வச்சோம், மக்கள் மேல வைக்கிறோம்ல, அதனால மாத்திரம் பீப்புளுக்கு ஒரு பொருள் மேல குவாலிட்டி டவுட் வருதுன்னா அது ரீசன் என்ன, ரீசைக்கிள் பண்ண பொருளை யார் டெஸ்ட் பண்ணணும், ரெகுலேட்டர்ஸ். அப்ப எல்லா மெட்டீரியல்ஸும் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு வருதா, குளோபல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறதா, டெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல லேப்ஸ் இருக்கா. அப்ப கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மானிட்டரி ரூல்ஸ் வீக்கா இருக்கும்போது மக்கள் சந்தேகப்படுவாங்க தானே. எஸ், இப்போ அடுத்த பாயிண்ட், ஆக்சுவலி இது தனி டாபிக், நம்ம எதிராக பார்த்துருக்கோம். வேஸ்ட்டை பத்தி பேசுறதுனால இதை நம்ம அகைன் கோட் பண்ணி ஆகும். ஈஸியஸ்ட் வழி இந்தியா யோசிச்சது, மக்கள் கிட்ட சொல்லியாச்சு, பட் கரெக்டா போய் ரீசைக்கிள் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணிக்கலாம், மக்கள் போய் கடையில் ஒரு பொருள் வாங்கினாங்களே, அங்கதானே வேஸ்ட் உருவாக்குது. அந்த பொருள் உருவாக்குறது யாரு, ஒரு ப்ரொடியூசர். அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். ப்ரொடியூசர் ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க ஒரு பொருளை உருவாக்குறீங்க, நீங்க உருவாக்குற பொருளே வேஸ்ட்டாக உருவாக்க போது, அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கு. ஒரு பொருளை உருவாக்கி அதில் லாபம் வருது, ஓகே, அதில் எப்படி லாபத்தை எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அந்த மக்கள் அந்த பொருள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருளை, அந்த வேஸ்ட் பொருளை கலெக்ட் பண்றதுக்கான கலெக்ஷன் சென்டரை உருவாக்குங்க. நீங்களே கலெக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, EPR, இதெல்லாம் எப்பயும் வந்துருச்சு இந்தியாவில். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இது ஒரு வந்து முக்கியமான பைண்டிங் ரூல். பட் இந்தியாவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் வீக்கா இருக்கு, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியில், அதாவது எந்தெந்த பொருள்லாம் கலெக்ட் பண்ணணும், எந்தெந்த வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணணும். ட்ரை வேஸ்ட் தானே முக்கியமானது, அதனே வந்து மண்ணுக்குள்ள போயிட்டு மக்க மாட்டேங்குது. எல்லா ட்ரை வேஸ்ட்டும் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணல. EPR ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆல் த ட்ரை வேஸ்ட் ஆர் நாட் இன்க்ளூடட், சிலது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை மானிட்டர் பண்றது, அவங்க என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் மோஸ்ட் வீக்கனா இருக்கு. எப்படி இங்க வந்து இந்த பாயிண்ட் ஆரம்பிச்சலாம் சொல்றேன், எப்படி வந்து அந்த ப்ரொடியூசரை மானிட்டர் பண்ண முடியலையோ அதே தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்ல. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எங்க இருந்து குப்பை வருது, டெப்ரிஸ் வருதுன்றத ஆரிஜினை கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு சேலஞ்ச். அது புரியுதா, இந்த இடம் ஃபுல்லா குப்பையா இருக்கு கேட்கும்போது பில்டர் நான் இல்லைன்னு சொல்லிடுறாரு, இன்ஜினியர் ஓடி போயிடுவாரு. என்ன பண்ணிடுறாங்க, இல்ல இந்த இடம் குப்பையா இருக்குன்னா காரணம் யாரு, முனிசிபாலிட்டி தான். லாஜிக் புரியுதுல. எப்படி வந்து இந்த EPRல ப்ரொடியூசரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியலையோ அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்ல யாரு ஆரிஜின் கண்டுபிடிக்க முடியல, அங்கேயும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ வாட் இஸ் தி கோர் பாயிண்ட், எதுக்கு இந்த பாயிண்ட் ஆட் பண்றேன், ட்ராக்கிங் சிஸ்டம் இந்தியாவில் வீக்கா இருக்கு. ஸோ ட்ராக்கிங் வீக்கா இருக்கு. ரெண்டாவது, கோஆர்டினேஷன் வீக்கா இருக்கு. வாட் இஸ் கோஆர்டினேஷன், ஒரு ட்ராக்கிங் கரெக்டாக பண்ணணும்னா அர்பன் லோக்கல் பாடி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, டவுன் பிளானிங் அத்தாரிட்டி, இண்டஸ்ட்ரீஸ், என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண மட்டும் தான் ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியும். அந்த கோஆர்டினேஷன் வீக்கா இருக்கு. ஓகேவா, தீஸ் ஆர் தி லிமிடேஷன்ஸ். எல்லா ஐடியாஸ் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க பிரச்சனை கேட்டா தீஸ் ஆர் தி சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ்ல நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். வழக்கமா சொல்ற சேலஞ்சஸ், எல்லா பொல்யூஷனும் மேனேஜ் பண்ண வேண்டியது முனிசிபாலிட்டி தான். பட் முனிசிபாலிட்டிக்கு அடிக்குவேட் ஃபண்ட் இல்ல, ஃபினான்ஷியல் ஷார்டேஜ் சொல்லலாம், மேன் பவரும் இல்ல, டெக்னாலஜியும், அந்த டெக்னிக்கல் கெப்பாசிட்டியும் இல்ல. யோசிக்க முடியுதா, அப்ப அந்த சர்க்குலர் மாடல் உருவாக்குறதுக்கு யூனிட் கேபிட்டல், டெக்னாலஜிக்கல், ஸ்கில்டு மேன் பவர் தேவை, எதுவுமே இல்லை. ஸோ ஓகேல, இப்போ பேசின எல்லா விஷயங்களும் எல்லா ஐடியாஸும் டேக்கன் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். ஹெட்டிங் படிக்கல, டிரான்ஸ்ஃபார்மிங் எ வேஸ்ட் ரிடன் அர்பன் இந்தியா. ஓகேல, அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஆர்டிகலை முடிக்கும் போது லிமிடேஷனோட முடிக்கல, ஒரு ஹோப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் பேசணுமோ இந்த எல்லா சேலஞ்சஸையும் நேஷனல் அர்பன் கான்க்ளேவ், கான்க்ளேவ்னா மீட்டிங் வச்சுக்கலாம். டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்துச்சு, நேஷனல் அர்பன் கான்க்ளேவ். அந்த மீட்டிங்கோட எய்ம் என்ன, அர்பன் ரீஜுவனேஷன் அஜெண்டா, சிட்டியை ரீமாடல் பண்ணணும், ரீஜுவனேஷன். ஸோ ஆல்ரெடி அர்பனை வந்து ரீஜுவனேட் பண்றதுக்கான ஐடியாஸ் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏஷியா பசிபிக் நேஷன்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, எல்லா சிட்டிஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். சிட்டிஸ் சொல்யூஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி, கொலிஷன், சிட்டிஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி. யோசிக்க முடியுதா, எந்த சிட்டியில் ஆல்ரெடி எல்லா மாடலும் இருக்கோ, டெக்னாலஜி இருக்கோ, அந்த டிசைனை வாங்கிக்கலாம், அந்த நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், அதை வாங்கிட்டு சர்க்குலர் மாடலை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே தானே. பட் எப்படி தான் இருந்தாலும் ஃபைனலி எங்க ஆரம்பிக்கணும், ஹியூமன் பிஹேவியர்ல சேஞ்ச் உருவாக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு ஹியூமன் பிஹேவியரை போயிட்டு, ஒரு ஹியூமனை போயிட்டு உங்களோட கன்சப்ஷனை குறைச்சிக்கங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களோட மணி அவங்க வாங்குறாங்க, அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஒரு சிட்டிசன் வந்து ரியலாகவே ஆக்ட் பண்ணணும்னா, பாசிட்டிவ் ஆக்ட் பண்ணணும்னா
நம்ம சொல்ற அந்த ரூல்ஸ் வழியா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். தே ஷுட் ஹேவ் கிளியர் பர்சனல் பெனிஃபிட். பாயிண்ட் புரியுதா? அதாவது மக்களை போயிட்டு வாங்குறத குறைங்க அப்படின்னு சொல்லி மாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்? அவங்களுக்கு அந்த பொருள் மேல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதனால வாங்குறாங்க. அப்போ அவங்கள மாரலா மாற்ற முடியுறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிளானிங்ல கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் ரீசைக்கிள் பண்றது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. டெக்னாலஜி தேவை, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கான ஸ்ட்ராங் பாலிசி சப்போர்ட் தேவை. ஆர்டிகல் முடிஞ்சு போச்சு. மேபி இந்த பாயிண்ட் நான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பேசிக் தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரெடியூஸ் பார்த்தோமா? பொருள் வாங்குறதே குறைக்கணும். ஓகே, அது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை மக்கள் பொருள் வாங்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குறீங்க, அதை யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த பாட்டில் என்ன பண்ணுங்க? ரீயூஸ் பண்ணுங்க. பட் அது எங்க வருது? பீப்பிள் பிஹேவியர் தான் வருது. நீங்க வாங்கின பொருளை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரீயூஸ். இதுவும் கஷ்டம் தான். ஏன்னா இது எங்க இருக்கு? மக்கள் கிட்ட இருக்கு. எல்லாரையும் மாத்தணும். பட் இது எந்த அளவுக்கு சேலஞ்சோ, அதனால கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதுல போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அதே அளவுக்கான எஃபர்ட்டை வந்து ரீசைக்கிள்ல போடுங்க. அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வேற ஒரு பொருளாக உருவாக்கி மக்களுக்கு வித்துருங்க. அது ஒரு ப்ராஃபிட், அது ஒரு எக்கனாமி. ஓகேல? அப்போ சர்க்குலாரிட்டியோட பேக் போன் எது? ரீசைக்கிள். ரீசைக்கிளிங் கேன் பிகம் தி பேக் போன் ஆஃப் சர்க்குலாரிட்டி. ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். இப்போ இந்தியாவில் டிஜிட்டலில் ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் உருவாக்கணும். டிஜிட்டல் ஃபியூச்சரை ஒரு பில்டு பண்ணணும்னா இந்தியாவோட டிஜிட்டல் ஃபியூச்சருக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிள்? கவர்மெண்ட்டோட எந்த டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள்? மெய்டி தானே? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி தானே? இப்போ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்டோட மெயின் எய்ம் என்ன? அகைன் சொல்கிறேன். வாட் இஸ் மெய்டி? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி. அப்போ இந்த மினிஸ்ட்ரி தான் இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். முக்கியமா செமிகண்டக்டர்ஸ், அதாவது நியூஸ்ல அடிக்கடி வரத சொல்றேன். இந்தியாவோட டிஜிட்டல் டெக்னாலஜி, ஐடி, இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு மானிட்டர் பண்ற ஒரு மினிஸ்ட்ரி இது மெய்டி. எப்படி புரிஞ்சுக்கல? இப்ப நாளைக்கே நம்ம நிறைய பொருள், எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து எங்கிருந்து வாங்குறோம்? சைனா கிட்ட இருந்தா நம்ம வாங்குறோம். அப்ப இந்த டிபெண்டன்சியை அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல ரெடியூஸ் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணணும்னா அந்த வேலை யார் பண்ணுவா? மெய்டி பண்ணும். கரெக்ட் தானே? இப்ப அடுத்து ஒரு பேசிக் கொஸ்டின் தெரிஞ்சது தான். எலக்ட்ரானிக்ஸ் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல எதெல்லாம் வரும்? மொபைல் ஃபோனு, டிவி, லேப்டாப்பு, காரு, மெடிக்கல் மிஷின். யோசிக்க முடியல? எல்லாத்துக்குள்ளேயும் சிப்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாமே இருக்கும்ல, அதான் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வார்த்தை இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் சொல்றதை விட எலக்ட்ரானிக் பார்ட்ஸ். கண்டிப்பா என்ன தேவை இருக்கும்? எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் தேவை. அதாவது எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்னா அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது, ஒரு காம்பனன்ட். ஒரு பொருளை செய்யறதுக்கான காம்பனன்ட் தானே. இந்த எல்லா எலக்ட்ரானிக் பார்ட்ஸும் மோஸ்ட் என்ன பண்றோம்? மோஸ்ட்லி இம்போர்ட் பண்றோம். தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு, இந்தியாவில் நம்ம கார் ரெடி பண்ணாலும், மேக் இன் இந்தியாவில் ஒரு கார் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாலும், அந்த கார் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பார்ட்ஸை வந்து மோஸ்ட்லி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்னைக்கு பிஸ்னஸ் பேஜில் பேசியிருக்காங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம்? எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், ECMS. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்தியாக்குள்ளவே எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனிஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்க போகிறது. அதாவது கவர்மெண்ட் ரிவார்டு தரப்போகுது. பட் எந்த கம்பெனிக்கு? எந்த கம்பெனி அதிகம் மேனுஃபேக்சர் பண்ணுது, எல்லா கம்பெனியை விட அதிகம் மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ற கம்பெனி, நிறைய ஜாப்ஸ் உருவாக்குற கம்பெனிக்கு கவர்மெண்ட் வில் கோயிங் டு கிவ் ரிவார்ட். அகைன் சொல்லிடுறேன், என்ன ரிவார்ட்னா ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் ரிவார்டை தரப்போகுது. எந்த கம்பெனி தன்னோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி வழக்கமான ப்ரொடக்ஷனை விட ப்ரொடக்ஷன் அதிகமாக்குது, நிறைய ஜாப்ஸ் உருவாக்குதோ அந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் லெவலில் ஹெல்ப் பண்ண போகுது கவர்மெண்ட். அப்போ அந்த கோர் பாயிண்ட் புரிஞ்சுல? அதாவது நீ எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணா உனக்கு கிடையாது, நீ வழக்கமாக என்ன பண்றியோ அதை விட அதிகமாக பண்ணா, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷன். வழக்கமானதை விட ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறேன்னா அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ ரிவார்ட் ஃபார் அடிஷனல் இன்புட்னு சொல்லலாமா? இது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு செக். நான் வேர்டு எழுதுறேன், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டு ஃபினிஷ் இன்சென்டிவ். புரிஞ்சா? எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுதோ, யார் ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, எந்த கம்பெனி தன்னோட டார்கெட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுதோ அந்த கம்பெனிக்கு, ஃபர்ஸ்ட் முடிக்கிற கம்பெனிக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டு ஃபினிஷ் கம்பெனிக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கப்படும். அடுத்த கொஸ்டின், எந்த கம்பெனிக்கு? புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கா இல்லை ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிக்கா? ரெண்டு கம்பெனிக்கும், பிக் கம்பெனிஸ்க்கும் உண்டு, ஸ்மால் கம்பெனிஸ்க்கும் உண்டு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்காக 22 நியூ மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ ஓகேல, இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களேன். மெய்டி ஓகேஸ் 22 மோர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் பார்ட் ஸ்டாப்ஸ். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் முக்கியம் கிடையாது. இந்த ஸ்கீம் முக்கியம், பர்பஸ் முக்கியம், இதோட இம்பாக்ட் என்ன முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ரியல் லைஃப்பில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட் சொல்கிறத விட ஒரு முக்கியமான கிரிமினல் இஷ்யூ. இது உங்களோட ஃபோட்டோ. ஓகேவா? உங்கள் ஃபோட்டோவை எடுத்து ஒரு ஆப்பில் அப்லோட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் பாடியோட ஷேப்பை மாற்றி வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணி விடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நிறைய நடக்குதுல்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிப்போம், இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் யோசிப்போம். இப்போ ரியல் டைமில் நிறைய நடக்குது. ஸோ இப்போ கரண்ட் இஷ்யூக்கு வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப சோஷியல் மீடியாவில் பேசியாச்சு. கிராக் தெரியுங்களா? ChatGPT மாதிரி எலான் மஸ்கோட ஏஐ தானே இது. ChatGPTல வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் தப்பான இமேஜை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வந்து கேன்சல் பண்ணுறோம். பட் எலான் மாஸ்கோட ஏஐ வந்து கொஞ்சம்
லிபரல். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் இஸ் தி ஏஐ. நீ கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும், டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும், இமேஜஸையும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ கோர் டிஃபரன்ஸ் புரிஞ்சுல. ஒரு யூசருக்கு சாட் ஜிபிடியில் இருக்கிற ஃப்ரீடம் விட எலான் மாஸ்கோட ஏஐல கிராக்ல ஃப்ரீடம் அதிகம் இல்லை, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி. அப்போ இந்த ஃப்ரீடம் மக்கள் பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள், ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ இதனால் அதிகம் பாதிக்கப்படுறது யாரு? உமன் சொல்லலாமா? உமன் சொல்றதை விட காலேஜ் போகிற கேர்ள்ஸ் சொல்லலாமா? காலேஜ் கேர்ள்ஸ், சில்ட்ரன். கரெக்ட் தானே? அதாவது அவங்க போட்டோ யூஸ் பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் தி விக்டிம்ஸ். இப்போ அடுத்த பாயிண்ட், டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு, அது தப்பா யூஸ் பண்றது பீப்புள். இப்போ அந்த ஃபேக் போட்டோ உருவாக்குனது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக் போட்டோ உருவாக்கி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? யாரை ரெஸ்பான்சிபிள் வைக்கலாம்? மெயிட்டி உள்ள வருது. இஷ்யூ புரிஞ்சுல. எலான் மாஸ்கோட ஏஐல ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய போட்டோஸ் ரிலீஸ் பண்றாங்க. மக்கள் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க அந்த ஃப்ரீடம். அதில் ஜென்ரேட் ஆகிற இமேஜஸ் ட்விட்டர்ல லிங்க் பண்ண முடியும். ஸோ ஃபேக் இமேஜஸ் சர்க்குலேட் ஆகுது. ஸோ மெயிட் என்ன பண்ணுது? இந்த இஷ்யூக்குள்ள வருது. உள்ள வந்து ட்விட்டருக்கு ஒரு ஆர்டர் போடுது, உங்களோட ஏஐயை டெக்னிக்கலாக ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி மிஸ்யூஸை உங்களோட ஏஐ வந்து அலோவ் பண்ணுது, என்ன ரீசன், என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க, இது எல்லாத்தையுமே உடனடியாக சொல்ல வேண்டும். அடுத்த டவுட் வருதுல்ல, ரெஸ்பான்சிபிள் வந்து அதை உருவாக்குன அந்த கம்பெனிக்கு தான். அது ஓகே. இவங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு இந்தியனே கிடையாது. இவங்க ஆர்டர் போடுறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டா? கண்டிப்பா உண்டு. ஐடி ஆக்ட் 2000. இது மெயின் எய்ம் என்னது? இது ஒரு டிஜிட்டல் லா. சைபர் கிரைம், ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், தப்பான டிஜிட்டல் கண்டென்ட், அப்சீன், இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி சரி பண்றது தான் இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ். அண்ட் இது கூடவே இந்த ஆக்ட் கூடவே ஐடி ரூல்ஸ் 2021 இந்த ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லிடுச்சு. ஒருவேளை அப்சீன் ஒரு இமேஜ் சர்க்குலேட் ஆகுதுன்னா அதை உடனடியாக தூக்க வேண்டியது அந்த பிளாட்ஃபார்மோட வேலை. இல்லீகல் கண்டென்ட்டை உடனடியாக ரிமூவ் பண்ணணும். அப்போ ஒரு கவர்மெண்ட் சொல்லி அந்த பிளாட்ஃபார்ம் கேட்கலன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ கவர்மெண்டோட அட்வைஸ் வந்து இட் இஸ் நாட் அட்வைஸ், இட் இஸ் டைரக்ஷன். உடனடியாக ஃபாலோ பண்ண வேண்டும். அண்ட் இந்த ரூல்ஸ்லேயே செக்ஷன் 79 இருக்குல்ல, என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் தருது. நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான், எல்லா இமேஜும் உங்களுக்கு தெரியாது, பட் ஒரு இமேஜ் சர்க்குலேட் ஆச்சுன்னா உங்க பிளாட்ஃபார்ம்ல அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க. உடனடியாக அந்த கண்டென்ட்டை தூக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்படி அதை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதாவது உங்க பிளாட்ஃபார்ம் வழியாக ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்புக்கு உங்களை நாங்கள் வந்து குற்றம் சாட்டாமல் இருக்கணும்னா கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உடனடியாக நாங்கள் சொல்ற கண்டென்ட் ரிமூவ் பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம். ஆக்சுவலா இந்த குராக் பார்த்தோம்ல, இந்த ஏஐனால ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இதை பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்கு. செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் அவுட்புட்டை இந்த ஏஐ உருவாக்குது. ஸோ இதோட பிஹேவியர் வந்து தப்பா இருக்கு. ஸோ குளோபல் லெவலே அட்ரஸ் பண்றாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த டைம்ல செம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த டெட்லைன் வந்து 72 hours. 72 hours உங்களோட டெக்னாலஜி எப்படி அலோவ் பண்ணுது, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லணும். இந்த இஷ்யூல இந்த ஆங்கிள் யோசிங்க. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து வரும்போது ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து பீப்புளோட தாட்ஸ் ரெண்டு வகையாக இருக்கலாம். இது எல்லாத்தோட கோர் பாயிண்ட் என்ன? அதாவது இந்த ஃபேக் இமேஜ்லாம் உருவாக்குறது மெயின் ரீசன் என்ன? இப்போ சாட் ஜிபிடியில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, இல்லை தானே? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட் பண்ணும்ல. பட் இந்த கம்பெனிக்காரங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எலான் மாஸ்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எஃபெக்டிவ் அசிலரேஷனிசம். வாட் இஸ் அசிலரேஷன்? ஃபாஸ்ட். டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்கணும், அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோ, உருவாயிட்டே இருக்கோ, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து எஃபெக்டிவ்னஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது டெவலப்பே ஆகாது. லாஜிக் புரியுதுல? நீ டெக்னாலஜியை ரொம்ப கம்மியான ரெஸ்ட்ரிக்ஷனோட ஜாலியாக விட்டீங்கன்னா அது நியூ இன்னோவேஷன் உருவாக்கும். அடுத்தடுத்து புது அப்கிரேட் வரும். அந்த நியூ இன்னோவேஷனே எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உருவாக்கிடும். அப்போ நிறைய ரூல்ஸ் போட்டிங்கன்னா ஹியூமனோட ப்ராக்ரஸ் குறையும். இது வந்து ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப். அப்போ எது முக்கியம்? டெக்னாலஜி பார்க்கணும், எஃபெக்டிவ் அசிலரேஷன் வழியாக பார்க்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க இதை. இப்போ அடுத்த பாயிண்ட் ஆஃப், அந்த டெக்னாலஜி எவால்வ் ஆகி அட்வான்ஸ்ட் ஆகி எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணுற வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அடிப்படுறது யாரு? அடுத்தவங்க மேலேயும் கன்சர்ன் ஆகுங்க, விக்டிம் மேலே கன்சர்ன் ஆகுங்க. எஃபெக்டிவ் ஆல்ட்ருயிசம். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு இந்த டெக்னாலஜியால என்ன பாதிப்பு ஏற்படும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம உருவாக்கணும். இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்களா நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, இங்கே போட்டிருக்கல, தி சென்டர் ஆர்டர்ஸ் தி எக்ஸ் டு செக் யூஸ் ஆஃப் க்ராக் டு மார்ஃப் இமேஜஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஈரான் தெரியும்ல, ஈரான் ஆன்டி அமெரிக்கா தானே? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு ஆகாதுல்ல. ஈரானோட எனிமி யாரு? அமெரிக்கா. ஈரானோட எனிமி யாரு? இஸ்ரேல். இந்த ஆன்டி அமெரிக்காவா இருக்குல்ல ஈரான், எப்போ ஆரம்பிச்சது? 1953. அந்த டைம்ல ஈரான்ல ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா, ஈரான்ல முக்கியமான சோர்ஸ் என்ன? ஆயில் தானே. அதான முக்கியமான ரெவன்யூவே. அப்ப ஈரானோட ஆயில் சோர்ஸை வந்து என்ன பண்ணிடலாம்? நேஷனலைஸ் பண்ணிடலாம், கவர்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அப்ப இந்த டெசிஷன் யூஎஸ்ஏக்கு பிடிக்காது இல்ல, ஏன்னா ஃபுல்லா நேஷனலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அமெரிக்காவுக்கு ஆயில் சப்ளை பண்ண வேணாம்னா சப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? பிளான் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை தூக்குறாங்க, ஓவர் த்ரூ பண்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைவரை அங்கே போட்டுறாங்க. அப்ப இந்த ஹியூமிலேஷனை இன்ன வரைக்கும் ஈரான் பீப்புள் மறக்க மாட்டாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இருக்கு. அப்போ 1950s இருந்தே நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை யார் டிஸ்டர்ப் பண்றா? வெஸ்டர்ன் கண்ட்ரி டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ தே ஆர் ஆன்டி அமெரிக்கா. ஓகேல? இப்போ அப்போ இருந்து எப்பெல்லாம் ஈரான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணும்போது யூஎஸ்ஏக்கு அது அப்போஸாக இருந்துச்சுன்னா, யூஎஸ்ஏக்கு அது பாதிப்பு ஏற்படும்னா, அதாவது ஈரான்றது தனி கண்ட்ரி, அந்த கண்ட்ரி அவங்க ஊர்ல பண்ற ஒரு விஷயம் வந்து தனக்கு பாதிப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எந்த கண்ட்ரியும்
ஈரான் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது, பிசினஸ் வச்சுக்கூடாது, அதாவது எக்கனாமிக் சாங்ஷன். புரியுதுல, ஈரானோட சோர்ஸே வந்து ஆயில் தான். அப்போ அந்த ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணா தானே காசு வரும். யாருமே வாங்கலன்னா உங்களுக்கு புரியுதுல்ல. எஸ், ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொருளாதாரத்தை சாய்க்க வந்து ஒரு சாத்தான் யாருன்னா யூஎஸ். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஈரான் ரீசென்ட்லி வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுச்சு. எதுக்கு? ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, நியூக்ளியர் பவர் பயன்படுத்த போறோம். யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ஈரான் பண்றது நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறதுக்கான இது ப்ரோக்ராம் இது. அப்ப என்ன பண்ணலாம்? யார் சொல்றது கேட்க மாட்டேங்குது, ஈரான் மேல சாங்ஷன் போட்டுடலாம். இப்போ சொல்லுங்களேன், ஒரு கண்ட்ரி மேல எக்கனாமிக் சாங்ஷன் போட்டுச்சுன்னா அந்த கண்ட்ரியால டெவலப் ஆக முடியுமா? கஷ்டம் இல்ல. ஸோ ஈரான்ல எக்கனாமிக் கிரைசிஸ் அதிகமா இருக்கு. அந்த கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இன்ஃபிளேஷன் வந்து 50% 60% இருக்கு. அப்ப கடைக்காரங்களால கடை நடத்த முடியல. ஸோ சாமானிய மக்கள் ஈரானுக்குள்ள போராட்டம் பண்றாங்க இப்போ. அப்ப இந்த சிச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஒரு வாய்ஸ் தருது. ஈரான்ல மக்கள் போராட்டம் பண்றாங்கன்னா அந்த மக்களை வந்து ஈரான் கவர்மெண்ட் ஒடுக்குச்சுன்னா ஈரான் மக்களுக்காக நாங்கள் வாய்ஸ் கொடுப்போம். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்டை நம்பாதீங்க. ஈரானோட மக்கள் கிட்ட ஈரான் கவர்மெண்ட் சொல்லுது. யூஎஸ்ஏ எந்த கண்ட்ரிக்குள்ள போயிருக்கோ, ஆப்கானிஸ்தான் நிறைய கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்குள்ள போயிருக்கோ அந்த கண்ட்ரி டீஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்காக டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்க காசா எல்லாத்தையும் பாருங்க. இது எல்லாமே அமெரிக்கா உள்ள வந்தது. ஸோ இந்த டிஸ்கஷன் தான் நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த டாப் நியூஸ் இருக்குல்ல, இதை படிச்சிருப்பீங்க. கேட்டிங்கே தெரியுதுல தெளிவா. யூஎஸ் வில் கம் டு ரெஸ்கியூ ஈரானியன்ஸ். யார் சொல்றா? ட்ரம்ப் சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் இருக்கா? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். இதை விட்டுருங்க, ஒரு நியூஸ் வரல. மும்பையில இருந்து குஜராத் அகமதாபாத்துக்கு போகிறதுக்கான புல்லட் ட்ரெயின் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த புல்லட் ட்ரெயின் எப்படி போகுதுன்னா, ஒரு மலை இருக்குன்னா அந்த மலைக்குள்ள போகுது. அதாவது டன்னல் போட்டு, அதாவது மலையை குடஞ்சி பாதி பேர் இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, மலை குடஞ்சி வந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு லேபர்ஸ் இந்த பக்கம் மலையை குடஞ்சி வந்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக ரெண்டு பேரும் ஒன்றா ஜாயின் ஆகிட்டாங்கன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டன்னலை ரெடி பண்ணி புல்லட் ட்ரெயின் உள்ள வரப்போகுது. யோசிக்கப்படுதா? புல்லட் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ மலையை சுற்றிலாம் போக முடியாது, நிறைய கட்ஸ் வரும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்ட்டாக போகிறது தான் முக்கியம். ஸோ டன்னல் பேஸ்ட் புல்லட் ட்ரெயின் மும்பைலேருந்து அகமதாபாத். சரி, யோசிக்க முடியல, இது பயங்கரம் ஹார்ட் ஒர்க் தானே. டன்னல் வழியாக பிரேக் த்ரூ பண்ணி போகிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க். சயின்டிஃபிக்காக பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த மலை நாங்கள் சரியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த டாப்பிக்கோட பேசிக்ஸ் பார்க்கணும்னா 2017 போயிடணும். இந்தியாவில் முதல் முறையாக ஹை ஸ்பீடு அந்த புல்லட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வரப்போகுது அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த புல்லட் ட்ரெயின் லீட் பண்ண போகிறது யாரு? ஜப்பானோட ஷின்கான்சென் கம்பெனியா, ஷின்கான்சென் சிஸ்டம். 2017 அனௌன்ஸ் பண்ணது. இப்போ 2027 அடுத்த வருஷம் 2027 ஆகஸ்ட் 15 அப்போ ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் லான்ச் ஆக போகுது. இந்த பேஜ் நம்பர் 5ல பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, தி ஃபர்ஸ்ட் மவுண்டைன் டன்னல் பிரேக் த்ரூ அச்சீவ்ட் இன் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் மினிஸ்டர்.